அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே, எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும். என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, தீமை நிந்தை மொழிகள் உண்டே, பொய்யா சொன்னாலும் கலிகூறுவார். பலர் தீமை நிந்தை மொழிகள் உண்டே, பொய்யாய் சொன்னாலும் கலிகூறுவார். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்ன இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்ன இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை இன்பமான காலையாக இருக்கிறது. காலை நேரம் நீங்கள் கர்த்தரை துதித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் கர்த்தரை வசனங்களை தியானிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் பரவசப்படுகிறோம். கடவுளோடு நாம் உறவாடுகிற நேரம் எத்தனை இன்பமானது, எத்தனை மகிழ்ச்சியானது, எத்தனை பேரின்பம் நிறைந்தது. அருமையானவர்களே, இந்த வேளையில பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தந்தையே, நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பிதாவே, நன்றியோடு நன்றியோடு நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஒரு அபக்கத்து சிக்கர அபக்கத்துரா ஒரு யார் அபக்கா இந்த ஆண்டவரை கர்த்தரை துதியுங்கள். இந்த நாள் பிரைஸ் தி லார்ட். நன்றி நன்றி. இதுவரை நம்மளை பார்த்திருக்கிறார், இதுவரை நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இதுவரை நம்மை ஒரு கேடு ஒரு சேதம் இல்லாதபடி நம்மை பாதுகாத்திருக்கிறார். எந்த கொள்ளை நோய்களும், கொரோனா கொள்ளை நோய்கள் எல்லா பயத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். யோரி கரப கத்திரா இது நாள் வரை நம்மளை அற்புதமாக போஷித்திருக்கிறார். நம்மை அற்புதமாக நமக்கு நன்மை செய்திருக்கிறார். நன்றி செலுத்துவோமா? ஆராதிப்போம். ஆண்டவரே, ஆராதனை ஆராதனை தேவனே. நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவில ஆராதிங்கள். தேவனுடைய கத்தரை துதியுங்கள், கத்தரை துதியுங்கள். திகாரபா கத்துரா ஓரியாரபா கத்துரா ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். தேவனே, நாங்களுமே ஆராதிக்கிறோம். ஓரபா கத்துராபா கத்துசி கரபா கத்துரா. இந்த காலவேளை இன்பமாக இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த ஆராதனை பங்கு பெறுற ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு குடும்பங்களும் அநேக நன்மைகளை பெற போவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, இந்த இடத்தில் பொறுப்பேற்க முடியாது துதிக்கிறோம். யாரெல்லாம் இதில் பங்கு பெறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில், அவருடைய குடும்பத்தில் பிரமிக்கத்தக்க மாற்றம்,
பிரமிக்கத்தக்க உயர்வு உண்டாக முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இடத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள் வாழுகிறீர், உலாவுகிறீர் ஆண்டவரே. தந்தையே, இந்த நாளில் எங்களோடு நீ பேசும்படியாக, உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு உயிர்ப்பிக்கும்படியாக, உடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பொழுது ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியாக, உடைய வார்த்தையில் இருக்கிற மேன்மைகளை மகிமைகளை பெற்று அனுபவிக்க தேவா எங்களுக்கு கிருபை தரும்படியாக நன்றியோடு துதிக்கிறோம். பிதாவே, நன்றி நன்றி நன்றி. ஓ ரவக்கத்து ரவக்கத்து சிக்கரவலா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறும் ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. பிதாவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. வீக்கர பக்க தூரா பக்க தூ பக்க தீரா லபக்க தீரா லபாஷியாரா பாலா. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு தேவனுடைய பிள்ளையை நமக்கு உதவி செய்கிற பர்வதமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா நாளிலும் உதவி செய்கிறார், எல்லா நாளிலும் உதவி செய்கிறார், பாதுகாக்கிறார். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கண்ணால காண முடியவில்லை, அவர் நம்ம கையால் தொட முடியவில்லை, உணர்ச்சிகளால் சில சமயங்களில் உணர முடியவில்லை. ஆனால் ஆண்டு சொன்ன வார்த்தையை நம்புகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஐயா, இந்த கால வேளையில் நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த கால வேளையில் உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழுகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம் ஐயா. நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓரா பக்கா தூராலா ஷியோரா ஹரிவி கத்தூராலா திருவிழிவிக்கர பக்கத்தூர் ஓரியார பக்கத்தூர் திருவிழிவிக்கர பக்கத்தூர் சிக்கர திருவிழிவிக்கர பக்கத்தூர் ஓரியார பக்கத்தூர். நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய அன்பு மகன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி எங்கள் பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் பரிகாரம் பண்ணி உம்மோடு கூட ஒப்புரவாக்கி உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க தந்த இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எத்தனை மக்கள் ஆண்டவரே, நீர் முன்குறிக்கிற மக்கள் இந்த ஆறில் பங்கு பெற்று ஆண்டவரே, நீர் கொண்ட உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த இலவசமான நன்மைகளையும் மீட்பை ரட்சியும் பெற்றுக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். பிரகாசமுள்ள மனக்கள் உண்டாகட்டும், பிரகாசமுள்ள மனக்கள் உண்டாகட்டும், பிரகாசமுள்ள மனக்கள் உண்டாகட்டும். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு காலையிலே ஆராதனை முடியாக ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 48வது சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு வாசிக்கிறோம். நீங்கள் கூட நாங்கள் சொல்லுகின்ற போது நீங்களும் கூட என்னோடு கூட சொல்லுங்கள். ஆமேன். சங்கீதம் 48. ஆமேன். கர்த்தர் பெரியவர், அவர் நம்முடைய தேவனுடைய நகரத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வட வாசிக்கிறேன், என்னோடு கூட சொல்லுங்க. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும். சொல்லுங்க, கூட சொல்லுங்க. வடிப்பான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். 3வது வசனம் பாருங்க. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். எல்லோரும் சொல்லுங்க. அதன் அரண்மனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார். இதோ 4வது வசனம். இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். சொல்லுங்க. ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் கடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். அதை கண்டபோது பிரமித்து கலங்கி விரைந்தோடினார்கள். 8வது அங்கே நடுக்கம் கொண்டு பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வேதனைப்பட்டார்கள். கீழ்காற்றினால் கர்ஷீஷின் கப்பல்களை நீர் உடைக்கிறீர். நாம் கேள்விப்பட்டபடியே நம்முடைய தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரி நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார்.
தேவனே தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே இந்த கிருபையை சிந்தித்துக் கொண்டு ஆமேன் ஆமேன் உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உம்முடைய நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் உம்முடைய புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் பூமியின் கடையாந்திரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது. நியாயத்தீர்ப்புகள் நிமித்தம் உம்முடைய நியாய தீர்ப்புகள் நிமித்தம் சீயோன் பர்வதம் மகிழ்வதாக சீயோன் பர்வதம் மகிழ்வதாக யூதாவின் குமாரர்கள் களி கூறுவார்களாக யூதாவின் குமாரத்திகள் களி கூறுவார்களாக சீயோனை சுற்றி உலாவி சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள் அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் கடைசி வசனம் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். தேவனுடைய நல்ல வார்த்தைகளாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார். அநாதி தேவன் நம் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் நம் ஆதாரம். சொல்லமா, அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் என் ஆதாரமே. எதில் சுவாசிக்கிறீங்க? வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே. நம்புறீங்களா? அநாதி தேவன் கத்தீராலா பாலா. தேவனுடைய சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அநாதி தேவனை குறித்து. ஆமேன். அருமை தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் வாசிக்கலாம். இந்த 48ஆம் சங்கீதம் இன்றைக்கு நாம் தியானத்தை எடுத்துக்கொள்கிறோம். பின்பு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அதன் பின்பு நாம் கலாத்திய நம்முடைய பாடத்தை நடத்துவோம். அதன் பின்பு 9:30 மணிக்கு நாம் திருவிருந்த வீடுகளிலிருந்தே அப்பம் புசிப்போம். எல்லோரும் அப்பம் புசிக்க வேண்டும், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும். எப்படி அந்த மன்னா பொழிந்துள்ள போது அவர்கள் எப்படி எல்லோரும் சாப்பிட்டார்கள். ஆனால் மதம் என்ன செய்யுது? இதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லுது. என்றைக்கு ஒரு தகுதியை பற்றி பேசுகிறதோ அவர்களுக்கு அது தகுதி இல்லை. தகுதி என்பது இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமேன். என்ன சொல்லாரு பாருங்க. சங்கீதம் 48:1 என்ன வாசித்தோம்? கர்த்தர் பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர், அவர் நம்முடைய பரிசுத்த நகரத்திலும் என்ன சொல்றாரு? மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். விசுவாசிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப பெரியவராக இருக்கிறார். நீங்கள் அவரோடு இணைந்தபடியினாலே, அருமை தேவனுடைய ஜனமே, நீங்கள் அவரோடு இணைந்தபடினாலே நீங்களும் ரொம்ப ஒரு மிகவும் பெரிய இருந்தால் ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறீர்கள். நம்புறீங்களா? கர்த்தர் பெரியவர். அருமை தேவனுடைய ஜனமே, நீங்கள் அவரோடு இணைந்தபடியினாலே நீங்களும் ஒரு கத்தீராலா பாலா ஒரு பெரிய நிலையை நீங்கள் அடைய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எல்லா விதத்திலும் எல்லா நிலையிலும் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள் என்றால் வேதம் அதை சொல்லு. கர்த்தர் பெரியவர். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நீங்க அவரோடு இணைந்தபடியினாலே நீங்களும் பெரியவராக மாறுறீங்க. எத்தனை நம்புறீங்க? விசுவாசிக்கிறோம் பாருங்க. அதில் சொல்ல சங்கீதம் 86:10 வாசிப்போம். 42:1 சில வசனங்களை உங்களுக்கு கம்பேரிஷன் கொடுக்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 86:10 வாசிக்கலாம். யாருடைய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பெரியவர். ஏன் பெரியவர் என்று சொல்லுகிறார்? நீங்கள் அவரோடு இணைக்கப்பட்ட அப்படின்னு அவர் ஒன்றாட ஒரு ஐக்கியப்படுகின்ற பொழுது அவர் பெரியவராக இருக்கிறது போல நீங்களும் பெரியவராக இருக்கிறீங்க. வாசிக்கலாம். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாக இருக்கிறீர். நீர் ஒருவரே. இந்த தேவன் பெரியவர். எப்படிப்பட்டவர்? பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாழ்க்கையிலே குடும்பங்கள்ல எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் இதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகினால் அதை பேசுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே இதை கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையிலே
மிகவும் அதிசயங்களை செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதிர நம்ம வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 99:30 வாசிக்கலாம். 99 3-4 வசனங்களை வாசிங்க. 99 வாசிக்கலாம். மகத்துவமும் பயங்கரமான உம்முடைய நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. ஆமென். தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. என் ஆண்டவர் நீதி செய்கிறவர். அவர் ரொம்ப பெரியவராக இருக்கிறார். நீங்கள் அவரோடு இணைகின்ற பொழுது தேவனுடைய பிள்ளை அவரோடு இணைகின்ற பொழுது நீங்கள் பெரியவர்களாக மாறியே தீர்வீர்கள். ஆமென். ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலே அவர் நீதி, அவருடைய வார்த்தையை நம்பி வருகின்ற பொழுது அவர் உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். நீங்கள் மிக உத்திகாராபா கத்துதா நல்ல நிலையை நீங்கள் காண்பீர்கள். ஒரு வசனத்தை நான் வாசிக்கட்டும். அவர் பெரியவர். வாசிக்கலாம். சங்கீதம் 145:3 வாசிங்க. 145:3 வாசிக்கலாம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் தேவன், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். அவர் மகத்துவமானவர். வாசிக்கலாம். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாக இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக ஆமென் கிரியின் புகழ்ச்சியை சொல்லி தேவனுடைய பிள்ளை இந்த சேவன் இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், நம்முடைய பிள்ளைகள் பேசுகிறார்கள். யாருமே தலைமுறையாக தேவன் உங்கள் வாழ்க்கையில 1000 தலைமுறைக்கு அதிசயம் செய்கிற ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறார். அதுதான் இந்த சத்தியத்தை கேட்கிறீங்கன்னா, இந்த ஆண்டோடு இணைந்து கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிள்ளையாக ஜெரிப்பிக்கப்படுகிறோம். தலைமுறையாக நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். எத்தனை நம்புறீங்க உங்கள் வாழ்க்கையில ஒரு கிலவான் அவர் நம்முடைய பெரியவர், ரொம்ப பெரியவர். நீ ரொம்ப பெரிய ஆளா மாறுவேன். நீ அவரோடு இணைகிறா. அருமை எப்படி அது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நீங்கள் அப்படி ஆவீங்கன்னு நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏசியா 2:2 வசனத்தை வாசிங்க. சகல மலைகளுக்கு மேலாக தேவனுடைய பிள்ளை நீங்க உயர்ந்து இருப்பீங்க. ஏன் ஆண்டுட்டு வர்றோம்? சாமியாரா போறதுக்கு வரல, சன்னியாசியா போறதுக்கு வரல. இங்க வந்து பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இல்லை. சிலர் சொல்றாங்க இங்க வந்து பாடுபட வரணும். இல்லவே இல்லை. தேவனுடைய சத்தியத்தை அறியாத போது பாடுகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது. அது சகிச்சுக்கோ, பரவாயில்லை. ஆனால் அந்த சத்தியத்தை அறிஞ்சு அப்படின்னா இம்மலைகளை மிதிப்பாய் குன்றுகளை ஒரு வாசிக்கலாம். ரொம்ப பெரியவர். ஆமென். 2 வாசிக்கலாம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். நீங்கள் ஆலயமாக கடைசி நாட்கள் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். யாருமே தேவனுடைய நீங்க கடைசி நாள்ல வந்திருக்கிறீங்க. நீங்க தான் ஆலயமா மாறி இருக்கிறீங்க. நீங்க எல்லாத்துக்கும் மேலாக மலையின் கொடுமுடியிலே உயரத்திலே உயர இந்த சத்தியத்தை விலகிக்கிட்டீங்கன்னா நீங்க உயர மேலே எழும்புவீர்கள். உடைய கேரக்டர் மாற்றப்படுகிறது, உடைய சுவாபங்கள் மாற்றப்படுகிறது, உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாற்றப்படுகிறது. நீ பர்வதங்களுக்கு மேலே, அதாவது சகல மலைகளுக்கு மேலே, சகல குன்றுகளுக்கு மேலே, அதான் நான் உண்டுபடின எல்லா நான் உண்டுபடின எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் புகழ்ச்சியில, கீர்த்தியில, மகிமையில உங்கள் சிறந்திருக்கப்படுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேவனுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. வாழ்க்கை மிக ஒரு குடும்பம் மிக இந்த சத்தியத்தோடு இணைச்சிக்கோ. இது எந்த செலவே கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ண இதை ஒரு பெரிய ஒரு வியாபாரம் ஆகிட்டாங்க. கிறிஸ்தவ மாதம் ஒரு வியாபார மார்க்கமாக அறிந்தோ அறியாமல் பண்ணிட்டாங்க. இது வியாபாரங்கள் அல்ல. இது இலவசமாக சத்தியத்தை கற்றுக்கொள்வது. நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறீங்க. ஆஸ்வதிக்கப்பட்ட பின்பு நீங்கள் ஒவ்வொருவரும் கொடுக்கிறீங்க. உங்கள் பாத்திரம் நிரம்பி ஏன்னா அவர் பெரியவர். உங்களை ஆலயமாக மாற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஸ்தாபிக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் உயர்ந்த நிலையில் வருவீங்க. ஆமீன். ஏனென்றால் அவர் மிக பெரியவராக இருக்கார். எல்லா மலைகளுக்கு மேலே ஒரு நிறைய வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க. இன்னும் சில காரியங்களை வாசிக்கிறேன். அவர் சொல்றாரு, இதோ 4 வசனம் பாருங்க. இதோ சங்கீதம் 48:4
இதோ ராஜாக்கள் கூடிக்கொண்டு ஏகமாய் நடந்து வந்தார்கள். அவர்கள் அதை கண்டபோது பிரமித்து தேவனுடைய பிள்ளை கடவுளுடைய பிரசனத்துக்கு முன்னால அநேகம் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு தேவனுடைய மனிதர்களும் தேவ பிரசனம் வரும்போது பிரமித்து கலங்கினார்கள். அருமை தேவனுடைய காலில் விழுந்தார்கள். மோசே சொன்னான், மிகவும் பயந்து நடுங்குகிறேன். இதெல்லாம் பழைய ஏற்பாடு அனுபவம். நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன். ஓ பிரைசல். அந்த காட்சி ரொம்ப கொடூரமாக இருந்தது. அந்த மேகங்கள், அந்த மந்தாரங்கள், அந்த அக்கினி, தேவனுடைய அந்த புயல், பயங்கரமான அனுபவங்கள் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இந்த புதிய உடன்படிக்கையிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி அந்த பயங்கரமானவர் நமக்கு அன்புள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறார். தேவன் வர்றாரு என்னதான தான் அவருடைய வருகை அநேகர் கண்டு இயேசு வருகின்ற பொழுது கண்டு புலம்புவார்கள். மலைகள் ஓடி ஒளிவார்கள். அவருடைய சத்துருக்களாய் இருந்தவர்கள், அவங்களுக்கு தெரியும், சத்துருக்களாய் இருந்தவர்களுக்கு வரக்கூடிய அழிவை பற்றி பேசுகிறார். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடியினாலே, அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அவரோடு இணைத்துக் கொண்டபடியினாலே இயேசு கிறிஸ்து வருகின்ற போது பயந்து நடுங்கி ஓடுகிறது அல்ல. தேவனுடைய பிள்ளை நீங்கள் கண்டு ஆமேன் ஆமேன் ஒரு மகிழ்ச்சியான நாள் வருது. சில சொல்வாங்க கத்தர் வரான்னு பயமுறுத்த பார்ப்பாங்க. கத்தர் வரிக்கு நீ ஆயத்த உண்டா நான் உன்னை ஆயத்தப்படுத்துறேன்னு சொல்றாங்க. அது அவருடைய புரிந்து கொள்ளுதல். அது அவர்களுடைய புரிந்து கொள்ளுதல். நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்ன? தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு கத்தர் மகிமை நம்பிக்கையாக கொலோசியர் 1:27 சொல்கிறது. மகிமை நம்பிக்கையாக புறஜாதியாய் நமக்கு மகிமை நம்பிக்கையாக நமக்குள் வருகிறார். நாம நடுக்கங்கண்டு பிரச வேதனைப்படுற ஸ்திரியை போல அலறுவதோ புலம்புவதோ அல்ல. ஆமேன், என் ஆண்டவராய் இயேசுவே வாரும் என்று வரவேற்கிறோம். அவர் இன்றைக்கு நமக்குள்ள ஆவியாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆனந்தத்திலே, அந்த இன்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்று காலை ஆராதனையிலே சிந்தியுங்கள். ஆவியானவராக இருந்து நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நாள் உண்டு, என் இயேசு வருவார். வருகின்ற போது தேவனுடைய அந்த நாள் நமக்கு இன்பமான ஒரு நாள். அது பயந்து பிரசவ வேதனை சிறிய போல ஓடி ஒளிந்து அலறுத நாள் அல்ல. சிலர் அதுதான் சொல்றாங்க. அருமை தேவனுடைய கடவுள் பேரை சொல்லி அநேகரை ஏமாத்தி வஞ்சித்து கொள்ளையடித்தவங்களுக்கு உணவு பயங்கரமான நாளாக இருக்கும். அவங்க ஓடி ஒழிய வேண்டி இருக்கும். நம்ம ஒருவரையும் வஞ்சித்ததில்லை, ஒரு பணத்தையும் அபகரித்ததில்லை, ஒருவர் காசுலையும் நம்ம உல்லாச வாழ்க்கை வாழ்றதில்லை. நமக்கு கர்த்தர் வருகின்ற நாள் இன்பமான நாள். ஓ ஆமேன் ஆமேன் ஆமேன். என் நேசரேரில் வாரும், என் நேசரேரில் வாரும். ஓ ரபா கதீராலா. யாருமே தேவனுடைய பிள்ளை ஒரு சிலருக்கு அவருடைய வருகை ரொம்ப ஊரை ஏமாத்தி ஒலையில போட்டு ஏழை ஜனங்களை ஏமாத்தி உல்லாச வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு வேணா அது கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவர் நியாயாதிபதி. அவர் வருகிறார். அவர் ஜனங்களை நியாயம் தீர்க்க, பூமியை நியாயம் தீர்க்க, அவனவன் செய்த செயலுக்கு தக்கபடி பலனை கொடுக்க அவர் வருகிறார். எத்தனை நம்புறீங்க? அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வருகிறார் என்று சொல்லி யாராவது உங்களை சொன்னா நீங்க கலங்காதீங்க, சஞ்சலப்படாதீங்க, மோசம் போகாதீங்க, பயந்துடாதீங்க. நிறைய பேர் வரிய சொல்லி ஒரு சிலர் வராறு சொல்லிட்டு சிலர் மிரட்டுகிறார்கள். ஆமேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கவனிங்க, நல்ல கவனிங்க. நாங்கள் சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிருடைய நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும், அவர் வரும்போது உயிரோடு இருந்தோம்னா, உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். நாமும் நம்மில் சிலர் என்று எழுதவில்லை, நம்மில் தகுதி உள்ளவர் என்று சொல்லல. ஏன்னா நம்மை அவர் தகுதி உள்ளவர் ஆக்கிறதே அவர் தான்.
என்னையும் உங்களையும் தகுதி உள்ளவராக மாத்தினது தேவன் தான். இதில் நம்புறீங்க? அதுதான் 2 கொரிந்தியர் 3:6 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 3:6 எங்களுடைய தகுதி எங்களால் வந்து எங்க ஜெபம், எங்க உபவாசம், எங்க பிரதிஷ்டேனம், தாயை விட்டேன், தாப்பனை விட்டேன், இதெல்லாம் பெரிய பாவம். அநேகர் வந்து செய்யல, தப்பா புரிந்து தாய் தப்பனை கனம் பண்ணாம ஒரு மதத்துக்கு பின்னால ஒரு நிறுவனத்துக்கு பின்னால அடிமைத்தனத்துல போயிட்டாங்க. இங்க வந்தா தாய் தப்பனை விடுவது அல்ல. அருமை தேவனுடைய பிள்ளைகளை தாய் தப்பனை நேசிக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்முடைய சுவாபங்கள் முழுமையாக மாற்றப்படுகிறது. என்ன வாசிக்கிறது அப்படின்னா, கடைசி அந்த வசனம் என்ன சொல்றது? பின்பு உயிரோடு இருக்கிற நாமும், நல்ல விளங்கிங்களா, உயிரோடு இருக்கிற நாமும், நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் என்னமோ அவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாழ்கிறார். தேவனுடைய நம்மள சில குழந்தையா இருக்கலாம். நீ குழந்தையா இருக்கிறன்னு சொல்லி விட்டுட்டு போயிட நினைக்கிறீங்களா? நீங்களே உபத்திரத்தில் அந்திக்கு சில போய் மாட்டிட்டு கஷ்டப்படுன்னு சொல்லுவாரு நினைக்கிறீங்களா? நீ முத்திரையை தரிச்சிட்டு வாங்க முடியாது, விற்க முடியாது, நீ கைவிடப்படும் சொல்ற நினைக்கிறீங்களா? எங்க கர்த்தர் வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுது அவரே. ஆமென். அவருடைய தகுதி எதிர விசுவாசிக்கிறீங்க. ஆமென். தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார். இந்த தேவன் கடைசியில் சங்கீதம் 48 என்ன சொல்றாரு? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். எல்லாமே நம்முடைய தேவன். அவர் சொன்னார் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இல்லையா? என்ன வாசிச்சோம்? இந்த தேவன் 14 வசனம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண வரையும் நம்ம நடத்துவோம். இது பழைய ஏற்பாட்டிலே வெளிச்சம். புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் என்ன சொல்ற? இந்த தேவன், இந்த ஆபிரகாமின் தேவன், இந்த ஈசாக்கின் தேவன், இந்த தாவீதின் தேவன், இந்த சாலமோனின் தேவன், 1000 குறைகள் இருந்த போலும் அவளை நேசித்து அவள் நன்மை செய்த இந்த தேவன், இன்றைக்கு புறஜாதியாயிருந்த எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினாலே இந்த தேவன் என் சொந்த அப்பாவாக மாறிவிட்டார். தாவீதுக்கும் சாலமோனுக்கும் இல்லாத பரிசுத்தத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். எதிர விசுவாசிக்கிறாமே உங்களுக்கு தருகிறார். என் தேவனுடைய சாலமோனுக்கும் தாவீதுக்கும் இல்லாத பரிசுத்தம், ஒழுக்கம், என் தேவனே உங்களுக்குள்ள இருக்கிறார். இவர் உங்கள் அப்பா, உங்களுக்குள்ள வாழ்கிறார், உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நீங்கள் ஒரு ஆலயமாக இருக்க ஒரு வஞ்சிக்க வேண்டாம். கோயிலுக்கு வா, புதுசா ஒரு கோயிலை கட்டிக்கிட்டு இதுதான் கோயில், இங்கதான் கடவுள் இருக்கிறார் சொல்லி இரம்பியம் பண்ண தவிர பண்ணக்கூடாது. பெரிய கோவிலை கட்டி நம்ம காசை வச்சு நம்ம கோயிலை கட்டி நம்முடைய பணத்துல ஒரு நாள் அப்படிலாம் செய்யக்கூடாது. நீங்க தான் ஆலயம். எத்தனை நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலையிலும் நம்முடைய தகப்பன். இதை பாருங்க, 2 தெசலோனிக்கர் வாசிக்கும் பாருங்க. திருப்பி 10 தெசலோனிக்க மக்களை யாரோ குழப்பி வச்சிருந்தாங்க போல இருக்குது. வர்றாரு, அதுக்கு ஆயத்தப்படணும், அதுக்கு ரெடி ஆகணும், அதுக்கு தகுதிப்படணும், இதெல்லாம் சொன்னதுனால பவுல் வந்து எழுதுகிறாரு. என்ன சொல்றாரு? 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். தேவனுடைய யாரும் உங்களை ஏமாத்தி இந்த பயமுறுத்தது, மிரட்டல், உருட்டல், காசு கொடுக்கலன்னா சாபம், கத்தரை கனம் பண்ணணும், எல்லாமே தேவனுடைய கத்தர் உன்னுக்குள்ளதான் இருக்கிறார். யாரும் மிரட்டி உருட்டி ஏமாத்தி தந்திரமா பேசும் காசு வாங்காத. ஒரு கஷ்டப்படுறாங்களா, அவங்க கஷ்டப்பட்டா நீங்க செய்யறது தர்ம சகாயம், தர்மம் பண்ணுங்க. உங்களை ஏமாத்தி ஒருத்தர் உல்லாச வாழ்க்கை வாழ்றான்னா கொஞ்சம் ஞானமா ஜாக்கிரதையா இருங்க. வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, தேவனுடைய பிள்ளை எழுதப்பட்ட வசனத்தை வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து வர்றாரு. நாம் அவர் சேர்க்கப்படுறோம். அவர் வந்தோடனே அவர் சேர்க்கப்படுவோம். ஒரு நிமிஷத்துல அவர் சேர்க்கப்படுவோம். இது ஒருத்தன் சொல்லி, இது பயமுறுத்தி, இது ஒரு ஏமாத்தி, இதை சொல்லி காசை வாங்கி, இது அதை ஒரு பெரிய பில்டப் பண்ணி, ஒரு பெருசாக்கி, ஒரு போதகரமாக்கி, மக்களை மிரட்டி, இந்த பூமியில நம்ம சொத்து இருக்கக்கூடாது, சோகம் இருக்கக்கூடாது சொல்லி நம்ம சொத்தையெல்லாம் விற்க வச்சு இப்படி எல்லாம் வஞ்சித்தாங்க. நிறைய வஞ்சிக்கிற ஆவிகள் இந்த பைபிளை தூக்கிட்டு வந்துடும். நிறைய பேர் இருக்கிற எல்லாம் பாருங்க. அவங்களுடைய முதல்ல அவங்கள பாருங்க. இந்த பைபிளை தூக்கிட்டு வரவன் முதல்ல வேலை வெட்டி செய்யறானான்னு பாருங்க. அவன் வேலை வெட்டி எதுவுமே செய்யலாம் வீட்டுல சேர்க்காதீங்க. ஆனா அவங்க கஷ்டப்பட்டாலும் தர்மம் பண்ணிட்டு போங்க. எத்தனையோ மக்களுக்கு தர்மம் பண்றீங்க. தர்ம பிரபுகள் தர்மம் பண்ணிட்டு போங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களுடைய போதனைகளை கேட்காதீங்க. 4 வருஷத்தை கத்துக்கிடுவாங்க. 4 போய் நல்ல இறையில அது இதுல கத்துக்கிட்டு வந்துட்டு உங்களை என்ன பண்ணுவாங்கன்னா கிறிஸ்துவிட்டே பிரிச்சிடுவாங்க.
யாருமே தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, அன்றியும் சகோதரரே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவருடன் சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்வது என்ன. இதை சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம்பா. எப்ப இதை சொல்லி போன யாரும் ஏமாத்த விடாதப்பா. இதை சொல்லி உன் பணத்தை எடுக்க விடாதப்பா. இதை சொல்லி உன்னை ஆயத்தப்படுத்துறன்னு சொல்லி உன்னுடைய காசை இழந்துடாதப்பா. தேவனுடைய பிள்ளையா தான் உன்னை யாரும் நீ ஏமாறாதே. என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஆவி நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னன்னா, ரொம்ப தாழ்மையா சொல்றேன், நிறைய பிள்ளை எவ்வளவுதான் ஏமாத்துறாங்க பாரு. செல் வச்சா கிடைக்குங்கிறாங்க. செல்லுக்கு என்ன பண்ணாங்க, தேவனுடைய பிள்ளை விதைக்கணுங்கிறது உண்மை, விதைப்பு அறுப்பது மாறாது. இதை நான் உல்டா பண்ணி எனக்கு விதைச்சா உனக்கு கிடைக்கும், எனக்கு விதைச்சா நான் உன்னை கடவுளாக்கி உங்களை அதான் ஒரு வஞ்சிக்கிறது. அதான் சொன்னாங்க, வேண்டிக் கொள்வது என்னவென்றால் யாருமே இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் உன் தகப்பேன் என் தகப்பேன், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு அப்பா. நீ இன்னைக்கு இயேசு ஏத்துட்ட பிறகு நீ தேவனுடைய குடும்பத்தில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவன் பிள்ளை அவர் சர்வதேவன் உங்கள் அப்பாவா உங்களுக்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள இருக்கிறாரு. நீ ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. என்னை நீ ராஜா விட்டு பிள்ளை, நான் ராஜா விட்டு பிள்ளை. நான் உங்களை வஞ்சிக்கலாமா, நான் உங்களை ஏமாத்தலாமா, நான் உங்கள்கிட்ட இருந்து தந்திரம் ஆண்டு வராருன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து நான் அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவன் சொல்லி புதுசா நான் ஒன்றை சொல்லி வஞ்சித்து உங்களை கடல் விட்டு பிரிக்கிறது. தேவன் உங்கள் ஆயத்தம் உங்கள் தேவன்றது வருது. அவர் தான் உங்களை தயார் பண்றாரு. உங்களுடைய ரட்சிப்பு அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது, உங்களுடைய நீதி அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது, உங்களுடைய பரிசுத்தம் அவர்கிட்ட இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது தேவனுடைய இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என்னுடைய தேவன், என்னோட அப்பா அவர், என்னோட டேடி அவர். அதை விசுவாசிக்கிறீங்க. இதை நான் வேண்டிக் கொள்றேன். நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், யாராவது உங்களை ஏமாத்த விட வேண்டிக்கிறேன். உங்களை எவனாவது ஆண்டர் வராரு வரப்போறாரு, வரைக்கு ஆயத்தப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நூதனமான உபதேசம் பண்ணி உங்களை ஏமாற்றுவதற்கோ உங்களை அடிமைப்படுத்துவதற்கோ அனுமதி கொடுக்காதீங்க. யாருமே தேவனுடைய உங்களுக்கு அந்த ஆண்டர் உனக்குள்ள ஆவியாக இருக்கிறார். நீ இப்போ ஆவியாக இருக்கிறார். அவர் வரும் பொழுது நம்ம ஒரு நிமிஷத்துல மர்வமாகும், சங்கமாகும். அது நம்முடைய தகுதியே இல்லை, நம்முடைய பரிசுத்தமும் இல்லை, அவருடைய நீதி. ஒண்ணு தான் விழிச்சிருங்கன்னா பாவத்துல போய் விழுந்து பேய்கிட்டு போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னாரு. பாவம் பண்ணுனா தப்பு பண்ணா ஆண்டவரே மன்னின்னு கேளு, உன்னை கழுவுன்னு சொல்லு, உன்னை சுத்திகரிச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் உன்னை எப்படி ஒவ்வொரு நாள் நீ குளிக்கிற, உன் சரீரத்தை கழுவி சுத்தம் பண்ணுவது போல உன் ஆவி மனிதனை கழுவ ஒரு நாள் தவறு ஏதாவது செஞ்சிருந்தா நீ பெரிய தப்பை பண்ண மாட்ட. சின்ன தப்பு பண்ணும்போது அது ஆண்டவரே மன்னியும் ரத்தத்தினால கழுவுன்னு சொல்லு. ஆமே. அப்புறம் சொல்லிட்ட பிறகு மன்னிச்சுட்டாரு நம்பு. ஏன் அப்படின்னா நம்ம வேண்டிக் கொள்றேன், நான் ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். தேவன் பிள்ளைங்க இதை சொல்லி மட்டும் நான் காசு வாங்குறது இல்லை. இது சொல்லி இப்படியே இது சொல்லு, கையெடுத்து கும்பிட சில டிவியில ஒன்னா இருக்கணுங்க, ரொம்ப குடும்பம் நல்லா இருக்கணுங்க, உனக்கு அப்படி இருக்கணுங்க, எப்படி இருக்கு, நான் கையெடுத்து கும்பிடுறேம்மா. நல்லா தான் இருப்பான், ஏதோ நம்ம மேல அக்கறை உள்ளது போல இருப்பான். அதுக்கப்புறம் பெரிய தொகையை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? பெரிய தொகையை எதிர்பார்ப்பாங்க. நீங்க டிவியில் நிறைய பேரும் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, இது அப்படி இல்லைங்க, இது இலவசமா. நீ கையெடுத்து கும்பிடுறேன்னு சொல்ல நல்ல ஓசில செய்ய வேண்டியதானே, நீ ஓசில கொடுக்க வேண்டியதானே. அதுக்கு இவ்வளவு பீஸு தர வேண்டியது. அதுக்கு தேவனுடைய ரொம்ப இன்னைக்கு அநேக வஞ்சகர்கள் வஞ்சிக்கிற ஆவிகள் இருக்கிறது. என்ன சொல்ற, கையெடுத்து கும்பிடுறேன். நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால், வாசிப்போம் 2ஆம் வசனம். 2 ஒரு ஆவி, எனக்கு ஒரு ஆவி பேசிச்சு. எப்போது ஒரு ஆவியை ஆண்டவர் ஒரு ஆவியை கொண்டு பேசிட்டே இருக்கிறாரு. தூதரை காட்டினாரு, தேவ ஆவி இறங்கிச்சு. கர்த்தர் வர்றார், சீக்கிரம் வர்றார் பாரு. யுத்த செய்தியில கேட்கும்போது உலகத்தில் நடக்கிற பிரச்சனையா பார்த்து உடனே அதோட இதை கனெக்ட் பண்ணிட வேண்டியது, அதை கனெக்ட் பண்ண வேண்டியது. கர்த்தர் வர்றார், ஆகையினால நீ அப்படியாகும். என்னடா எங்கடா வேலைக்கு போற, வேலைக்கே போறதில்லை. இதெல்லாம் படிச்சுட்டு அங்கங்க ஒரு நியூஸ்கெல்லாம் எடுத்து படிச்சு அதை இணைச்சி ஒரு கோர்வையாக்கி எப்படி ஒரு உருவம் கொடுத்து அது கண்ணு வச்சு காது வச்சு மூக்கு வச்சு அப்புறம் பறக்க விட்டுடுவாங்க. மக்கள் அவங்க பின்னால் தான் போறாங்க பாருங்க. ஒரு ஆவி, கர்த்தர் வரியை பத்தி ஒரு ஆவி என்கிட்ட பேசிச்சுன்னா நம்பாதீங்க. தேவன் பிள்ளை வசனம் சொல்லுது, நம்பாத. வாசி, ஒரு ஆவியினால அது அப்புறம் வார்த்தை. இது ஒரு சத்தம் கேட்டுச்சு. சத்தம் ஒன்று கேட்டேன், இதோ சீக்கிரம் வருகிறேன். ஒரு சத்தம் என் காதுல சத்தமா கேட்டுச்சு. ஆகினால எல்லாரும் வரைக்கும் ஆயத்தப்படுத்தணும். என்ன பண்ணணும், சொத்து இருக்கிறவங்க சொத்தை வித்துடணும். அடிவரத சொன்னாரு,
வரி பைக் இருந்தா பைக்கை கொடுத்துடணும். அவர் பைக்கில் தான் போறாரு. அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறாரு, கர்த்தர் வரார், ரொம்ப சீக்கிரம் வர போறார். பைக்கு கார் இருந்தா இந்த பூமியில ஏதாவது இருந்தா அந்த வரியில போக முடியாது, எல்லாத்தையும் வித்துடணும், வித்து தேவ சமூகத்துல கொடுத்துடணும். அடப்பாருமே, ஒரு காலத்துல எப்படி ஏமாத்துறாங்க? பொண்ணு வெள்ளியும் கத்தருக்குரியது, கத்தருக்குரிய வச்சுதான் அவனுக்கு சாபம் அப்படின்னா என்னடா பண்ணணும்? கழட்டு அப்படின்னா கழட்ட பிறகு என்ன பண்ணணும்? கத்தருக்குரிய வீட்டுல வச்சிருந்தா பீரோல வச்சிருந்தா சாபம், என்னடா பண்ணணும்? கோயில கொண்டாந்து போடுனா அவன் வித்து திரும்பிட்டான். ஆனா மக்கள் சரிதானா? ஏகப்பட்டவரால் பாதிக்கப்பட்டாங்க. என் அருமை தேவனுடைய பிள்ளையே, நம்ம அந்த சத்தியத்தை பிசாசு வஞ்சிக்கிறது. யார் பேர்ல என்ன சொன்னார் பாருங்க, நிறைய பேர் கழட்டினா இன்னை வரைக்கும் திருப்பி போடுறதுக்கு வசதியும் இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற வரைக்கும் போடுறதுக்கு வசதியும் வராது. அதை விட்டு வெளியே வந்த பிறகு தான் நிறைய பேருக்கு வசதி வந்துருக்கு. என் அருமைத்தை நாங்கள் அங்க இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் வெள்ளப்படுவோம் தான். ஏன்னா அந்த ஆவி விடாது பாருங்க. ஒரு ஒன்னு சொன்னாரு, ஒரு ஆவியினாலாவது அப்புறம் சத்தம் கேட்டுச்சு. எப்பொழுது சொன்னாரு, ஏம்மா இப்படி போற, தாய் தப்பனை விட்டுட்டு போறேன், எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு மாமா, ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு. எங்க வாப்பா? சியோனுக்கு வான்னு அழைச்சுதான். ஆனா பாவி, சியோனு தானே இருக்கிற, இல்ல இது என்ன பண்ணுங்க, தாய் தப்பனாம் தேவையில்லை, அந்த சத்தம் கடிச்சுன்னு போயிடுச்சு. என்ன பரிதாபகரமான வாழ்க்கை, வேதனையான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய சத்தத்தை கேட்டு, ஒரு சத்தம், ஒரு தரிசனம், ஒரு சப்பனம், இதெல்லாம் அந்த வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் காலையில நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் பாத்திரத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய மாம்சம் வாஞ்சிக்குது, என்னுடைய மாம்சம், ஆண்டவரே நான் ஒரு நாள் முகமும் பார்க்க போறேன், நீ மாம்சத்துல ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் காட்சி கொடுங்களேன். உன் மாம்சத்துல, அதாவது கண்கள் சரீரத்துல காட்சி கொடுத்தா உங்களுடைய பாதத்தை ஒரு வாட்டி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னேன். ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சரீரத்துல ஒரே ஒரு வாட்டி. அப்போது எனக்குள்ள யாரோ பேசுற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, டேய் அப்படியெல்லாம் பார்த்தா உருப்பட மாட்டேடா. ஏன்னா நீ கடைசி என்ன பண்ண, என்ன ஆண்டு பார்த்தேன், முகம் பார்த்தேன், அவரை காலை பிடிச்சு முத்தம் கொடுத்தேன்னு சொல்லி அப்போ வசந்து கீழ்படிய மாட்டேன். அப்புறம் காலையில யாரும் பேசுறது போல இருந்துச்சு. எனக்குள்ளே வந்த சத்தம் தான், என் மனசுல வந்து தோற்றலாம். அது சரியா இருந்தா, அது ஆண்டர் பேசலாம் எடுத்துக்கிட்டா என் மனசுல வந்து எண்ணமா கூட இருக்கலாம். நீ 2 வாட்டி 3 வாட்டி என் தரிசனம் பார்த்து என் காலை முத்தம் கொடுத்துட்ட அப்படின்னா, வசனம் என்ன வசனம் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இலவசம் பெற்றேன்னா இலவசம் செய்ய மாட்டேன். நீ இதை சொல்லியே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஆண்டு என்ற மந்தாராக்கும், நேரடியாக அவருடைய பாதத்தை நான் கண்ணால பார்த்தனாக்கும், நான் முத்தம் கொடுத்தனாக்கும் அப்படின்னு சொல்லி, தேவனுடைய நியாய தீர்ப்பு நான் பார்த்தேன் தொட்டேன் அது அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நியாய தீர்ப்பு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நிறைய பேர் தரிசனம் பார்க்கிறவங்க நிறைய பேர் உருப்படுறது இல்லை. ஏன் அப்படின்னா, அவன் தரிசனத்தையே அதுக்கப்புறம் ஆண்டு என்ன சொன்னாலும் ஆண்டு என்கிட்ட பேசினார். உங்ககிட்ட பேசினாரா? நான் முகமுகமா பார்த்தேன், என் முகமுகமா பார்த்தேன். அருமை தேவனுடைய ஒரு பஷிகாரா இயேசுவி நாமத்திலே முக்காடு விலகட்டும், இயேசுவி நாமத்திலே அறியாமை விலகட்டும். ஆமென். யாருமே தேவனுடைய என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு ஆவியினாலாவது, வாசிமா, ஒரு வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபம் பவுல் எழுதியிருக்கிறாருப்பா. வருகை குறித்து நாங்கள் ஆயத்தப்படுத்துறோம். இந்த தேவன் என்றைக்குள்ள சதா காலின் தகப்பன், மரண வரியை நடத்துவான். எனக்கு மரணமே இல்லை. பழைய ஏற்பாடு சொன்னா என் தேவன், நீ எனக்கு தகப்பன். தாவீது சொன்னா என் தேவன் அப்படிங்கிறான். நான் சொன்னேன் எங்க அப்பான்னு சொல்றேன். அவன் சொன்னா மரண வரி நடத்துவார், எனக்கு மரணமே இல்லை அப்படிங்கிறேன். எத்தனை விசுவாசி இல்லையா? புரிகிறதா? எத்தனை நம்புறீங்க? தாவீது சொன்னா இந்த தேவன் மரண வரி நடத்துவார் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன் உனக்கு தேவன் பா, எனக்கு அவர் அப்பா. எத்தனை விசுவாசி இல்லையா? நீ சொன்ன தேவன் எனக்குள்ளதான்பா இருக்கிறாரு. இதான்பா புதிய ஏற்பாடு சத்தியம். அவன் சொன்னா மரண வரையும் நடத்துவார். எனக்கு மரணமே கிடையாது, பல சரீரத்துட்டு கடந்து என்னன்னைக்கு அவரோட வாழ போயிடுவேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஷேர் பண்ணுங்க, அநேகர் கேட்கட்டும். தேவன் லைக் பண்ணுங்க. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அவன் சொல்றேன், ஏன்னா இது புதிய உடன்படிக்கையில நீ யாரு? பழைய உடன்படிக்கை நிலைமை என்ன? பழைய உடன்படிக்கையில் கோவில் இருந்தான். நீ கோயிலுக்கு போன, நீ கோயில்ல தான் கடவுள் இருக்கான்னு சொல்லி கோயில விட்டு காசு கொடுத்து தசமா கொடுத்தா நீ இன்னும் புதிய உடன்படிக்கை வரல. பழைய உடன்படிக்கையில் இருக்கிற, சாபத்துக்குள்ள இருக்கிறேங்கிறத மறந்துடாதோ. எத்தனை நம்புறீங்க? ஏன்னா நீ கோயில்ல போய் கொடுக்குற, நீ அந்த பண்டிகைக்கு போற, அங்க அர்ப்பண பண்டிகை சேர்ப்பு நடக்குது, அங்க கோயில் பெருசா இருக்குது. தேவனுடைய விட நீ கோயிலை விடலைன்னா நீ இன்னும் பழைய உடன்படிக்கை இருக்கிற.
நீ சாபத்துல இருக்கிற. நான் சொல்ல பைபிள் அதை தான் சொல்லுது. கலாத்தியர் 3:10 நியாயப்பிரமாணத்தின்படி இந்த கோவில் ஆலயம் ஆராதனை அது இருக்குது. அவன் நியாயப்பிரமாணத்தின் கிரியை கலாத்தியர் 3:10 சொல்லுது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரரை யாவரும் சாபத்து உட்பட்டுருக்காங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் வாழ முடியாது. தேவன் கையினால் கட்டப்பட்ட கோவில்ல வாசம் பண்ணல. வாசம் பண்ணல. அப்போஸ்தலர் அப்படி 17, 24, 25 தெளிவா சொல்லு. எழுதப்பட்ட வார்த்தை எழுதுதான். அப்போ கோயில வாசம் பண்ணாலே அது அந்த காலம். வாசம் பண்ணலைங்கிறது அது இந்த காலம். நாங்க பழசதான் பிடிப்பா போக முடியாது. இது புதிய சிலபஸ். பழைய சிலபஸ்ல தேவன் கோவில் இருந்தாரு. இதை வச்சுட்டு என்ன பண்ண கோயில கட்டி ஒரு சர்ச் மாதிரி கட்டி இது சர்ச்சு, இங்கதான் கோவில் இருக்கிறாரு, இங்கதான் வாழணும் சொல்லி இங்க வரணுங்கிறாங்க. தேவனுடைய சீக்கிரம் எங்களுக்கு சர்ச்சு கூடணும், இந்த கோயில் கூடணும், இதுக்கு போட்டு போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே நாங்க கூடி கோயிலுக்கு வரணும். வருமானம் வரணும் இல்லையா கோயிலுக்கு வந்தா? யாருமே சொல்லு, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், தேவன் எனக்குள்ள இருக்கிறார். சொல், தேவன் எனக்குள்ள இருக்கிறார். எபேசியர் 4:6 தேவன் என் மேல் இருக்கிறார், தேவன் என்னோடு இருக்கிறார், தேவன் எனக்குள்ள இருக்கிறார். கொலோசியர் 1:27 சொல்லுங்க, கிறிஸ்துவானவன் மகிமையின் நம்பிக்கையாக, தேவாலயத்தோட பெரியவர் மகிமையின் நம்பிக்கையாக, சாலமனோட பெரியவர் மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ள உங்களுக்குள்ள வாசம் பண்ணது. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை வசனத்தை ஆமேன்னு சொல்றீங்க? இல்ல வசனத்தை ஆமேன்னு சொல்ல போறீங்களா? எதிர்த்து இல்லை நாங்க எங்க செட்டப்பை மாற்ற மாட்டோம்னு சொன்னா அது உங்க இஷ்டம். அல்லேலூயா. தேவன் பிள்ளை ஒரு ஆவியினாலாது ஒரு வார்த்தையினாலாது எங்களிடத்துக்கும் வந்ததாய் தோன்று நிருபங்கள் பவுல் எழுதியிருக்கிறாருங்க. வருகை குறிச்சு பவுல் எழுதியிருக்கிறாரு, பேதுரு எழுதியிருக்கிறாரு. ஒரு நாள் 1000 உடனே அதுக்கு ஒரு கணக்கு போடுறது, இந்த முடிச்சு போடுறது, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போடுறது. தேவனுடைய பவுல் எழுதிட்டு பேதுரு எழுதிட்டாரு. கர்த்தர் வருகை குறிச்சு இருக்கட்டுமே. எங்க அப்பா வராது, சந்தோஷமா இருக்க வேண்டியது. இப்போ நான் என்ன நேற்று போன வாரம் என்ன பேசினேன்? விருத்த சேரம் இல்லாம ஒண்ணும் இல்லை. அன்பினால கிரீஷனு விசுவாசம். அன்புன்னு சொன்னாலே அடுத்த ஆசை ஏமாற்ற மாட்டோம், ஆட்டைப்பட மாட்டோம். அன்புனாலே ஒழுங்கா வேலை பார்த்து சாப்பிட்டு 4 பொண்டாட்டியை கவனிப்போம், பிள்ளைய கவனிப்போம். எத்தனை நம்புறீங்க? வேலை வெட்டிக்கே போகல. அற்புதம். எத்தனை வருஷமாடா வேலைக்கு போகல? 15 வருஷம் வேலைக்கு போகல. அற்புதம். எனக்கு ஏன் ஆண்டவர் அற்புதம் பண்ணல? நீ வேலைக்கு போனாதான்டா அற்புதம் கிடைக்கும். அது புரியுதா புரியலையா? இவங்க என்னது? நான் வேலைக்கு போறேன், என் வேலையை செஞ்சா தானப்பா அற்புதம் பண்ணும். ஊழியர்காரரு இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. இயேசு சீசன்லாம் இருந்தாங்க. சும்மா இருந்தா யார் சோறு போடுவா? சரி நம்ம கடல்ல போய் மீன் பிடிக்க போகலான்னு நானும் வாரேன்னு போயிட்டாங்க. போய் கடவுள் கஷ்டப்பட்டா ஒன்றும் கிடைக்கல. ஏன்னா அப்போது இயேசு அவங்களுக்கு உள்ளே இல்லை. எப்போது? உயிர் தெழுந்த பிறகுதான். அந்த கடல்ல போய் மீனை ஒன்றும் கிடைக்கல. பார்த்து பிள்ளைகள் கஷ்டப்படுறத பார்த்தாரு, வேலை செய்து கஷ்டப்படுறத பார்த்தாரு, ஒன்றும் கிடைக்கல. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, ரொம்ப வேதனை பண்றாங்க. என்னடா ஒன்றும் கிடைக்கலடா, ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கல. வேதனை. ஒரு நாள் ஃபுல்லா விடிய கஷ்டப்பட்டு வலைய போட்டு மனுஷன் என்ன கஷ்டங்கிறீங்க? எல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஒண்ணுமே கிடைக்கல, எப்படி இருக்கும் பாருங்க. ரொம்ப வேதனை. திடீர்னு அவங்க வேதனையை பார்க்கறாரு. உயிர் தெழுந்துட்டாரு இயேசு. அவங்க வேதனையை பார்க்கிறாரு. பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா, அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கு உன் வாழ்க்கையில அதிசயங்கள் செய்யறவங்க, உனக்கு திட்டங்களை கொடுக்கிறவர், உன் ஆலோசனை கொடுக்கிறவர், ஒரு நல்லவர். இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதாகாலிலும் என்னுடைய தகப்பை என்னை நடத்துகிறார், என்னை வாழ வைக்கிறார், எனக்கு புத்தியை கொடுக்கிறார், எனக்கு அறிவை கொடுக்கிறார், எனக்கு திறமை. ஒன்றும் செய்யறதில்லை, வேலை வெட்டியே போறது இல்லை. பைபிளை தூக்க வேண்டியது போயிட்டா எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா பாடுவாங்க. இதை பார்த்துட்டு அப்பா பார்த்தா பிள்ளைய பார்த்து பேரனை பார்த்து கொள்ளு பேரன் எல்லாருமே வேலைக்கு போறது இல்லை. புரியலையா? வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 21 வாசிக்கலாம். என்ன சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம் 21 3 வாசிங்க. யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன். நான் மீன் பிடிக்க போறேன். சும்மா உட்காந்து என்ன பிரயோஜனம்? நான் மீன் பிடிக்க போறேன் போப்பா. ஊழித்து தான். நீ எப்படி ஃபுல் டைம் ஊழித்து வந்துட்ட? நீ எப்படி மீன் பிடிக்க சாபம் அப்படின்னு இன்னைக்கு எப்படிதான் பேசுறா? நீ ஃபுல் டைம் வந்துட்ட. இதுல ஒரு கொடிய வஞ்சிக்கிறாவிகள். நீ முழு நேர ஊழியக்காரன், நீங்களாம் பகுதி நேர ஊழியக்காரன். அது என்ன பகுதி? ஆப்பு போட்டது.
இயேசு ஏத்துட்டா எல்லாரும் தேவனுடைய பிள்ளை. எத்தனை வருஷம் நான் மீன் பிடிக்க போறேங்கிறான், வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் நாங்களும் உங்களோட கூட மீன் பிடிக்க வேலைக்கு வர்றோங்கிறாங்க. இவங்க நம்மளால என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ராஜா என்ன பண்றேன், நான் அங்கேயே கழட்ட மாட்டேன். நிறைய பேர் அங்கேயே போட்டாங்க இல்லையா, அங்கேயே போட்டுட்டாங்க. சில என்ன பண்ண, நானும் அருமையை தேவன், இந்த தேவன் சங்கீதக்காரன் சொல்ல, இந்த தேவன் என்றென்றும் என் அப்பாவாக இருக்கிறார். ஆமென். இவர் உனக்கு தேவன், பழைய ஏற்பாடுக்கார மனுஷா, உனக்கு அவர் தேவன், எனக்கு ஒரு சொந்த அப்பா. இயேசுனாலே அவர் என் அப்பாவா மாற்றப்பட்டது. ஆமென். அவர் என்றென்றைக்கும் உன்னோடு இருக்கிறார், எனக்கு என்றென்றைக்கு இருக்கிறார். ஆனா அவர் மரணம் வரை நடத்துவார். நீ சொல்ற, நான் சொல்ல, எனக்கு மரணமே இல்லை, யுகா யுகமா அவரோடு வாழ போறேன். எத்தனை நம்புறீங்க? நாங்களும் மீன் பிடிக்க வாரேங்கிறாரு. உடனே என்ன பண்ணா, போயிட்டாங்க. போய் என்ன பண்ணி உடனே வேலைக்கு போயிட்டாங்க. நம்மளால சொல்லியாச்சுனால வேலையா வேலைக்கு எப்படி போக முடியும்? 8 மணி நேரம் வேலை செய்யறதா? ஆமா, ஒரு பாட்டை போட்டு மியூசிக் இங்கி மியூசிக் அடிச்சு ஒரு பாட்டை பாடி துட்டை கேட்டா நிறைய பேர் அப்படி பழகிட்டாங்க பாருங்க. அப்படி மியூசிக் அடிச்சு பாட்டை பாட வேண்டியது, உடனே கேட்க வேண்டியது. இப்போ கத்தரை கொடுங்க, கத்தர் எங்க இருக்காருப்பா? கத்தர் பேரை சொல்லி ஒரு பொய்யை சொல்லி எடுத்துட்டு அதுல உல்லாச வாழ்க்கை, 5 ஸ்டார் ஹோட்டல், என்ன ஆடிக்காரு. அருமை தேவனுடைய பிள்ளை, இந்த நாடு ஏன் கொரோனா வராது? இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் வரதான். என்ன பிசாசுக்கு இடம் கொடுக்குறாங்க. தேவனுடைய பிள்ளை தெரியாத வரைக்கும் இறக்கும். சொல்லி கொடுத்த மாதிரி கூட மாற்றும். நாங்க மாற மாட்டோம். மலையே விலகினாலும் நாங்க விலக மாட்டோம். யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணல. இந்த இப்படிப்பட்ட ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வராது இருக்கு, இதெல்லாம் பேசுறேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. உடனே நீங்க யாரையும் அந்த ராத்திரியிலே ஒன்னும் ஏன் ஒன்னும் பிடிக்கல? சீசன்ல தான், இயேசு பின்னால வந்தவங்க தான். ஏன் கிடைக்கல? ராத்திரியெல்லாம் ஏன் கிடைக்கல? அவங்களுக்குள்ளே இல்லை. அதுக்கப்புறம் மேல் வீட்டுல வந்த பிறகுதான், பரிசுத்த வந்த பிறகுதான் அவங்க மாறுறாங்க. முன்னால எப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரிக்கு முன்னால பயந்து நடுங்கி ஓடுறான், சத்தியம் பண்றான். சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு சபிக்கிறான். ஆனா பின்னால பரிசுத்தாய் வரும்போதுதான் காரியங்கள், நீங்கள் பரிசுத்தாய் வந்த பிறகு வாழ்றீங்க, காரியங்கள் மாறுகிறது. யாருமே தேவனுடைய பிள்ளையே என்ன நடக்குது? அவன் பிரதான ஆசாரியன் போய் பேசுறான், அண்ணா காய்ப்பா எல்லாரையும் கூடி வச்சு பேசுறான். அவரால் ஏந்தி பேர் ஒரு ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறான். அவங்க அடிக்கிறாங்க, அடிச்சா கூட தைரியமா இருக்கிறான். ஆனா நம்ம சத்தியம் என்னன்னா, உன்னை ஒருத்தனை அடிக்க மாட்டான். உன் தலையில் அதுக்கு ஒரு வசனங்க பேசணும். தேவனுடைய பிள்ளையே ஒரு துப்பாக்கி இருக்குது, எப்போ சுடணுமோ சுட்டுடணும். வசனத்தை எடுத்து பேசணும். அடிக்க வர்றான்னு சொல்லி எனக்கு விரோதமா எழும்புகிறேன், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எனக்கு விரோதமா எழும்பினவர்கள் என் கால்களில் வீழ்வார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வானபூமி விழுந்தாலும் வார்த்தை முடியாது. கோடிக்கணக்கான தூதர்களை சூழ்ந்திருக்கிறார்கள். நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடு வராது. ஒரு மகிமை என்னை சூழ்ந்து இருக்குது. எவ்வளவு காலை மத்தியானம் சாயம் சொல்லிட்டே உன்னை அடிக்க நினைச்சு கூட அவன் அப்படியே புத்தி மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவான். எத்தனை நம்புறீங்க? நிறைய பேருக்கு தெரியல, அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை அடியும் உதையும் அல்ல. தேவனுடைய பிள்ளை சத்தியம் சொல்லி கேட்டா சொல்லு, கேட்காட்ட போயிட்டு ஓடி போயிட்டு அப்படின்ட்டாரு. எதுவும் நம்புறீங்க? அடி வாங்கிட்டு வர சொல்லல. சத்தியம் தெரியாதவங்க சொன்னாரு, உன்னை அடிப்பாங்க, வெட்டுவாங்க, குத்துவாங்க, கொலைசிவாங்க, நீ சிலுவை சும கொண்டு நிறைய. உனக்கு சத்தியம் தெரியல, நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. நான் தேவனுடைய காலத்தில் இருக்கிறேன், சொல்ல பிதாவின் காலத்தில் இருக்கிறேன். பரலோக தேவன், சர்வவல்லமுள்ள தேவன் என் தகப்பனாக இருக்கிறார். அவர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார், அவர் எனக்குள்ள விளாவுகிறார். எனக்கு ஒரு கேடு வராது. இயேசு கிறிஸ்து நாமத்திலே எனக்கு மரணம் என்பது இல்லை. யுகாயுகமாய் தேவனோடு வாழுகிறேன், என்றென்று வாழுகிறேன். அவள் வருகின்ற பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு ஈமை பொழுதிலே நான் மறுரூபமாக்கப்படுகிறேன். என் தகப்பன் வருகின்ற போது நான் மாற்றம் யாரும் இயேசு வருகிறார் என்று சொல்லி என்னை வஞ்சிக்க முடியாது, என்னை ஏமாற்ற முடியாது, என்னை பயமுறுத்த முடியாது. இயேசுவின் நாமத்திலே வஞ்சிக்கிற ஆவிகளை துரத்துகிறேன். என் புத்தி தெளிவாக இருக்கிறது, என் மனசு தெளிவாக இருக்கிறது. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? யாருமே தேவன் உன்னோடு தான் இருக்கிறாரு. என்ன சொல்ற, நான் மீன் பிடிக்க போறேன்னா ஒன்றும் கிடையாது. ராத்திரியில் ஒண்ணுமே கிடைக்கல, நடக்கல. என்ன பண்ற? அப்போ விடிய காலமான போகுது. விடிய கஷ்டப்பட்டாயா? விடிய எல்லாரும் பண்ணானுங்க. பேதரி இங்க வேலையை போடு, பங்கு வேலையை போடு, இப்படி போடு, அப்படி எல்லாரும் 12 ஒருத்தன் செத்து போயிட்டான். ஒருத்தன் இயேசுநாதரை பணப்பைய தூக்காதுன்னு பணத்தை தூக்கி ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியாக போய் கடைசியில் குருநாதரியை காட்டி கொடுத்து கடைசியில் என்ன பண்ண, வயிறு வடிச்சு செத்தே போயிட்டு. அப்புறம் அனுபவிச்சானா? பணப்பைய தூக்குனானே, பணம் வந்துச்சு, அனுபவிச்சானா? நிறைய பேர் அதுதான். நிறைய பேர் இந்த பணம் தூக்கி பணத்தை அனுபவிக்க முடியாது. உடம்பெல்லாம் சுகர் வந்துடும், உடம்பெல்லாம் வியாதி. தேவனுடைய பிள்ளையே
ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பணமே அவன் உயிரை வாங்கிடும். அதைத்தான் அந்த யூதாஸ் என்ன பண்ண சொன்னார். அவன் கேட்கல. ஆனால் அது அவரை திருப்பி மண்டையில் அடிச்சுட்டே இருக்கல. ஒரு முறை சொல்லுவார், வேலை செய்யலாம் சோறு தின்ன கூட நாங்கள் வேலைக்கு போக விட்டுடுவார். அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட்டில் தான் மாட்டிடுவார். அருமையோடு அவன் செத்து போயிட்டான். இங்கே 11 பேர் போகிறானுங்க. போய் ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சான், ஒன்றுமே கிடைக்கல. அப்போ பாருபடியே காலமான போகுது. வாசிப்போம் 4ஆம் வசனம். கரையிலே நின்றார். இப்போ சொல்லு, இயேசு கரையில் நின்றார். இப்போ இயேசு எனக்குள் வாழ்கிறார். தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த இயேசு உனக்குள் மகிமை நம்பிக்கை அவர்கள் நீ போடுற வலையெல்லாம் மீன் வரையா. ஆமென் 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 ஆமென். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் ஐயா. திகரபா ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. லைக் பண்ணு, தேவனுடைய பிள்ளையை ஷேர் பண்ணு. அன்னைக்கு அவர் இயேசு கரையில் இருந்தார். இன்றைக்கு இயேசு உனக்குள்ள இருக்கிறார். ஆமென் ஆமென். ஓ ஆமென் 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 ஆமென். எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். ஆமென். எழுதப்பட்ட வார்த்தை பேசுறேன். வானம் பூமி ஒளிந்தால் வார்த்தை ஒளியா. இதை பேசி உங்களை வஞ்சிப்பதில்லை, உங்க தந்திரமா பேசுவதில்லை, உங்களை பரவசப்படுத்தி ஏதாவது எதிர்பார்ப்பு இல்லை. உன் பணம் உன்னோடு இருக்கட்டும். ஆமென். இத்தனை விசுவாசிக்கிறேன். அன்று இயேசு கரையில் என்றார். இன்று இயேசு எனக்குள்ள உங்களுக்குள்ள வாழ்கிறார். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீ தேவனுடைய ஆலை. அந்த ஆலையை வெளியில காலை கோயில கொண்டு கொடுத்தான். நீ வஞ்சித்து எந்த கோயிலும் போடாத. உன் பணத்தை எடுத்து தான தர்மம் பண்ணு. எத்தனை நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்க. எத்தனை ஆமீன் சொல்லுங்க. அன்று கரையில் நின்றார், இன்று உனக்குள்ள இருக்கிறார். ஆமீன். அன்று அவர் வெளியே இருந்தார், ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தார். இன்று நானே கூடாரமாக மாறி இருக்கிறோம். எத்தனை நம்புறீங்க? அன்று தேவனுடைய பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு ஊழியக்காரனாக்கினார். இன்று உங்களை என்னை ஊழியக்காரனாக்கி இருக்கிறார். அன்று ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை ராஜாவாக்கினார். இன்று என்னை உங்களில் ஆவிக்குரிய உலகத்தை ராஜாவா, ஆவிக்குரிய உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அருமை தேவனுடைய எல்லா பிசாசுகளையும் துரத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. இயேசுவின் நாமத்திலே குழப்பத்தின் ஆவி, அசுத்த ஆவி, சோம்பேறி ஆவி, சுறுசுறுப்பு இல்லாம சோம்பேறி, வேலை வெட்டி போகாம வீட்டிலேயே உட்கார்ந்து தின்னுட்டு ஆவி, ஆமென். வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா வீட்டுல உட்காந்து தின்னுட்டே உட்காந்து அந்த குறை சொல்லும், இதை குறை சொல்லும், அங்க குறை சொல்லும், இங்க வேலைக்கு போறான்னா நாங்க போக மாட்டோம். குறை சொல்றத பார்த்தா ஐயோ நீ சரியில்லை, பொண்டாட்டியை பார்த்தா நீ சரியில்லை, பிள்ளைய பார்த்தா நீ சரியில்லை. அடப்பாமே, நீ என்ன வேலை பார்க்கிற? ஹலோ, புரியுதா புரியலையா? தேவனுடைய பிள்ளை, ஆமீன். வஞ்சிக்கிற ஆவிகள், அதுதான் டேஞ்சர். என்ன சொல்றாரு பாரு, ஆமீன் சொல்லுங்க. இயேசு நின்றார். இயேசு அதுதான் அறியல. என் தேவனுடைய என் வாழ்க்கையில வெற்றி இயேசுல வந்தது. சில அநேக சமயத்துல என் வெற்றி, என் விருத்தி, என் சுகவாழ்வு, என் மேன்மை எனக்குள்ளது இயேசுனால வந்தது என்று அறியாம அத்தனையோ போயிட்டேன். சில சமயங்கள் நிறைய பிரச்சனைக்கு ஆளாச்சு. உடனே அதை அறிக்கை பண்ணி சுத்திகரிச்சு நான் இல்லை கத்திர அதை போன வாரம் பேசினேன் இல்லையா? மேலே பாராட்டுகிற கிறிஸ்துவ குறித்து மேலே பாராட்டு. என் திறமை, என் சாமர்த்தியம், என் படிப்பு, என் உத்தியோகம் இல்லைங்க. கிறிஸ்துவ குறித்து மேலே பாராட்டணும். அநேகர் இயேசு தான் அறியலை. என் தேவனுடைய பிள்ளை அநேகர் இயேசு அறியல, பாரம்பரியத்தில் விட்டுக்கிட்டு இருப்பான். ஆமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் இந்த தேவன் சொல்ல, இந்த தேவன் என்றென்று என்ன நடத்துகிறார். ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அறியாதிருந்தார் வாசிக்கலாம். அவர்களை நோக்கி பிசாசுகளே, நான் சொன்னதை கேட்காம உன்னை புல் டைம்ல ஊழியத்துக்கு அனுப்புனேன். நீங்க போயிட்டு எப்படி நீங்க பின்மாத்தக்காரர்களே, கலப்பு மேல கை வச்சுட்டு பின்னால எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறாங்க பாருங்க. இந்த வசனத்தை எடுத்து அப்படியே எந்த வசனம் எங்க சொல்லிச்சு தெரியல. பின்மாற்றக்காரர்களே, கலப்பு மேல கை வச்சுட்டு திரும்பி போனவங்களே, உலகத்துக்கு போயிட்டீங்களே, நீ வேலைக்கு போலாமா, அதான் உனக்கு ஒண்ணு கிடைக்கல, சபிக்கப்பட்ட வாழ்க்கை, இப்படி எல்லாம் சொல்லி ஒண்ணு இல்லாம போனவங்க நிறைய இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையை அப்படி சொல்லல. பிள்ளைகளே ஏதாவது உண்டான்னு கேட்கிறார், வாசிக்கலாம். அப்புறம் அப்பொழுது அவர் வேலை பார்த்தா ஐடியா கொடுப்பாருங்க. வேலையே பார்க்காம அற்புத அதிசயம் வேலையை பாருப்பா, அற்புதம் நடக்கும். தேவ ஆகாதது ஒன்றுமில்லை, ஆகாது வரிகட்டு கூட என்ன பண்ணு, போய் கடலுக்கு போடா. இல்ல ஆண்டவர் அவர் பாட்டை பாடுற ஆண்டவரே, நல்ல ஒரு மியூசிக் தம்பு எடுத்து வாசிக்கிறான். கிங்க அடிச்சு ஆண்டவர் அற்புதம் இருக்கட்டும்டா, போய் கடையில் போ, ஒரு மீனை பிடி, அதுல பாரு, வாயை திறந்து பாரு, அங்க எங்க இருக்கும். அதெல்லாம் முடியாத ஆண்டவரே, நாங்க அற்புதம், நாங்க தான் ஃபுல் டைம் வந்துட்டோம். எத்தனை சார் இல்லையா? அறிவத்தையோட எத்தனையோ மக்கள் நீங்க வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தெரியாத வரைக்கும் விட்டுட்டாரு. சரி போட்டு, நம்ம பிள்ளை தாண்டா, விடுறா வேலை பார்க்கல, விடுறா
ஆண்டவரே வாலிப விடுறா, நம்ம பையன்தான்டா, சப்போர்ட்டுண்டா விட்டாரு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் சத்தியம் சொன்ன பிறகு என் வசனத்தை அகைன்ஸ் பண்ணிட்டு நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப டேஞ்சர். எதுவும் விசுவாசிக்கிறீங்க? அறியாத வரைக்கும் இரக்கம், அறிந்த பிறகு நீ குற்றவாளியாக நீ மாறிவிடுவாய். நான் அறிந்து சொல்லாதிருந்தால் நான் குற்றவாளியாக மாறுவேன். நான் சொன்னது வேதவசனமா இருக்குமானால் நீ கீழ்ப்படியவில்லை என்றால் நீ குற்றவாளியாக மாறுகிறாய். எத்தனை நம்புறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? என்ன சொன்னாரு? பிள்ளைகளே நீ வேலை பார்த்தா என்ன பண்ணாரு? ஐடியா கொடுக்குறேன். நான் வேலை பார்த்தா எனக்கு ஐடியா கொடுக்குறாரு. எத்தனை நம்புறீங்க? ஏன் அருமை தேவன் பிள்ளை, நான் வேலை பார்த்தா எனக்கு வேலையே பார்க்கலாம், அவனுக்கு என்ன ஐடியா? இவன் தான் வேலைக்கே போக மாட்டான்னு உனக்கு எங்கிட்ட ஐடியா? ஹலோ, புரியலையா? எங்க எப்போ பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும் நான் செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் சொன்னாரு. செஞ்ச உடனே இறங்குன பிறகு இறங்கிட்டான், போதால இறங்கிட்டான். உடனே சொன்ன வேண்டாண்டா, அதை விட்டுடு, அதுக்கு போல இதை செய்ய அப்படின்னா. எதுவும் சாமி ஒண்ணுமே செய்யாம ஆண்டவரே நான் செய்கிறேன். முதல்ல இறங்கு, இறங்குன பிறகுதான் அற்புதம். நீ இறங்கவே மாட்டேன், உட்காந்து பாட்டு பாடியே ஓடி காலத்தை ஓட்டலாம்னு நினைச்சா அப்படி இருக்கும் இல்லையா? நாங்க பாடுவோம், நல்லா பாடுவோம், ஆனா வேலைக்கு போக மாட்டோம். நாங்க நல்லா ஆடுவோம், டான்ஸ் ஆடுவோம், ஆனா வேலைக்கு போக மாட்டோம். ஆமென். நாங்க இன்னொருத்தர் உழைப்பத்தான் சாப்பிடுவோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணு. என்ன பண்ணணும்? அது ஒரு அக்கௌண்ட், ஒரு கூகுள் அக்கௌண்ட், ஒரு என்னது, அப்புறம் என்னது அது, கூகுள் பே, அப்புறம் வாட்ஸ்அப் பே, அப்புறம் தனி அக்கௌண்ட், இதுக்கு ஒரு அக்கௌண்ட், அதுக்கு ஒரு அக்கௌண்ட், இது ஒரு காணிக்கை. அடப்பாமே, எத்தனை புரியுறதா? இயேசுவி நாமத்தில் தேவனுடைய சொல்லு, இயேசுவி நாமத்தில் வஞ்சிக்கிற ஆவி வஞ்சிக்க முடியாது. சொல்லு என்ன பார்த்து போதகரே, சொல்லு என்ன பார்த்து சொல்லு, நண்பரே நீ வசனம் பேசி என்னை வஞ்சிக்க முடியாது. ஆமேன். நான் நீ சொல்வது வேதவசனமா இருந்தால் பரிசுத்தாவி எஸ் என்று சொன்னால் ஆமேன். தப்பா இருந்தா உங்ககிட்ட நான் போன் பண்ணி நான் பேச ஒண்ணு விட மாட்டேன். அல்லேலூயா. மீட்டிங் முடிஞ்ச உடனே போன் பண்ணி எங்கிட்ட பேசு. தேவனுடைய தப்பா இருந்தா எங்கிட்ட பேசு. ஏன்னா நீ பயப்படாத, மனுஷனை குறிச்சு பயப்படாத. ஏன் பயப்படணும்? தேவனுடைய பிள்ளை நீ தவறா இருந்தா ஆமேன் ஆமேன்னு சொல்லி ஒத்துக்கோ. இல்லையா மீட்டிங் முடிச்ச உடனே 9:30 மணிக்கு முடிச்சிருவேன், 9:45 ஆரம்பிச்சிரு. 790 426 99 54 பேசு. நாங்க எல்லா நாளும் நம்பரை போடுறோம். யாரா பேசுங்க, ஒருத்தர் கூட பேசுறது இல்லை. இல்லையா? என்கிட்ட பேச வேண்டாம். இந்த போதனை அநேகர் இருக்கிறாங்க. நண்பர்களே, அருமை நண்பர்களே, உங்க போன்களை அப்படியே போடுங்க. உங்கள்கிட்ட அது பேசட்டும். என்கிட்ட பேசதான் பயமா இருக்குதுன்னா, அருமை நண்பர்களே, நிறைய பேர் இந்த போதனுடைய இணைஞ்சு கொண்டு இருக்குதுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க நம்பரை போடுங்க, உங்க நம்பரை போடுங்க, என்னோட தொடர்புகள் போடுங்க. ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைகளே ஒண்ணு கிடைக்கலன்னாரு, உடனே ஒரு சபிக்கல, உடனே என்ன பண்ண, ஐடியா கூட வலையை தூக்கி என்ன பண்ணு, என்ன விசுவாசி. தேவன் இந்த தேவன் உனக்கு ஐடியா கொடுக்கிற தேவன், உனக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன், உன்னை வாழ வைக்கிற தேவன், உன்னை உயர்த்துற தேவன், உன்னை தலை சிறந்த மனிதனா மாத்துற தேவன் எங்கோ இல்லை, உனக்குள்ளே எனக்குள்ள இருக்கிறார். ஆமேன். கோவில்ல இல்ல, உனக்குள்ள இருக்கிறார். ஏமாறாத. எத்தனை ஆமேன். வாசிக்கலாம். உங்களுக்கு அகப்படும் என்று அப்படியே அவர்கள் போட்டு என்ன சொன்னாரு? கரெக்டா வாசி. முதல்ல அப்பொழுது அவர் படகு எத்தனையோ முறை வலதுபுறம் போட்டான், ஒண்ணும் கிடைக்கல. அது தெரியுமா உங்களுக்கு? வலதுபுறமும் இடதுபுறம் எல்லா பக்கம் தான் போட்டு பார்த்தா கிடைக்கல. ஆனா இப்போ சொல்றாரு, நான் எத்தனையோ வாட்டி பிசினஸ் பண்ண உருப்பட. இப்ப சொல்றாரு, அவர் சொன்னபடி போடு, டாப்ல போடுவேன். ஆமீன். இழுக்க முடியாத ஆசீர்வாதம். தேவன், அதனால தான் இந்த இலவசமா சொல்லி கொடுக்குறேன். ஒன்னும் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ண, நானும் உங்களை போல எல்லாரும் போல ஐயா தாங்குங்க, அம்மா தாங்குங்க, எனக்கு கஷ்டமா இருக்குது கொஞ்சம் தாங்குங்க. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஒண்ணு பெத்து அனாதையா விடல. இது எப்படி இருக்கு தெரியுமா? என்ன எங்க அப்பா என்ன தாங்கல, என்ன அனாதையா விட்டுட்டாரு, என்ன கை விட்டுட்டாரு. ஆகினால ஒவ்வொரு வீடா போய் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இது யாருக்கு தூக்கம்? புரியுதா? புரியலையா? தேவனே நல்லா தான் பேசுறீங்க, ஏன் இந்த இடத்துல தப்பு பண்ற எனக்கு புரியல. வாசிக்கலாம். சரி. இந்த தேவன் என்ற பிதாவை ஜெபம் பண்ணும். கத்தீராலா சொல்லி, இந்த தேவன் என்றைக்குள்ள எங்க அப்பாவாக இருக்கிறார். தாவீதின் தேவன் எனக்கு அப்பாவாக இருக்கிறார். பிதாவே நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரியோம். அந்த பாடல் பாடுவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தந்தை, நித்திய பரியந்த மரண பரியந்தம், நித்திய பரியந்தம், நித்திய காலமா வாழ போறோம். ஆமேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் என் தந்தை. எத்தனை விசுவாசி? அவன் தேவன், அது அவங்களுக்கு அது கரெக்ட். எனக்கு அவர் தகப்பன், உனக்கு அது தேவன், எனக்கு அவர் தகப்பன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் எனது தந்தை.